ஸோ கைஸ் இன்றைக்கி ஒரு சில்லான வீடியோ தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, எனக்கு ஒன் பீஸ் ரீரீட் பண்ணணும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் திரும்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்துட்டு ஆசை இருக்க தான் செய்யுது. பட் நான் ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் அனிமே ஒரு 2 தடவை பார்த்துருக்கேன். பட் மாங்காவை நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் படித்தது கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ரிசர்ச் பர்பஸ்க்காக ஒரு பர்டிகுலர் ஆர்க்கை போய்ட்டு நான் திரும்ப படிப்பேன். ஒரு பர்டிகுலர் சாப்டர் போய்ட்டு நான் திரும்ப படிப்பேன். மல்டிபிள் டைம்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆர்க்கை கூட படிச்சிருக்கேன். பட் நான் ஸ்டார்ட் டு எண்ட் வந்துட்டு இதை பண்ணது கிடையாது. இதை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கு. ஸோ இதை நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்னை நானே சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஒரு சேலஞ்ச் அட்டெம்ப்ட் பண்ண போகிறேன். அதில் நான் மிசரபுளாக பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா ஐ தாட் ஐ வில் ரீரீட் ஒன் பீஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். என்னோட ஒன் பீஸ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு குவிஸ் அட்டெண்ட் பண்ண போகிறேன். அதில் நான் மிசரபுளாக பெர்ஃபார்ம் பண்ணேன்னா ஐ வில் ரீரீட் ஒன் பீஸ். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இதை நான் மட்டும் பண்ண போகிறது கிடையாது, நீங்களும் என் கூட சேர்ந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் குவிஸுக்காக நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஏறி இறங்கினேன். அவங்க எல்லாருமே வந்து டம்மான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. லைக் ஸ்டார் ஹாட்ஸோட கேப்டன் யார், ஒயிட் பீட் பயர்ஸோட கேப்டன் யார், லூஃபியோட அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டம்மான கொஸ்டின்ஸாக வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் வெப்சைட் மட்டும் நம்ம இன்டெலிஜென்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு இதுதான்டா வெப்சைட்டுன்னு சொல்லி அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ போய்ட்டு நம்ம அதை அட்டெண்ட் பண்ணுவோம். அதில் நம்ம மிசரபுளாக பெர்ஃபார்ம் பண்ணோன்னா லெட்ஸ் ரீரீட் ஒன் பீஸ் டுகெதர். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை நான் கண்டிப்பாக ப்ரீமியர் தான் பண்ண போகிறேன். ஸோ சைட் பை சைட் நீங்களுமே அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களோட ஆன்சர்ஸை வந்துட்டு பதிவிடலாம். இல்லை நான் தனியாக அட்டெண்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோன்னு தோணுச்சு அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்கள். பட் நியாயமாக விளையாடுங்க. விளையாடி நீங்கள் மிசரபுளாக பர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா ஒன் பீஸை ரீரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ கைஸ் இதுதான் அந்த வெப்சைட்டு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க. நம்ம இன்டெலிஜென்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க பிலீவ் பண்ணாங்க. நம்ம இன்டெலிஜென்ட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால நான் இந்த வெப்சைட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? There are 4 pairs of devil fruits and their owners below. Which pair is incorrect அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்துட்டு ஒரு டெவில் ஃப்ரூட்டும் அதோட யூஸரும் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பேர் வந்து இன்கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ஃப்ரூட்டு மோனட்டோடது, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காமே நோமி டாட்டாய்ஸ் ஃப்ரூட் வந்து பெக்கம்ஸ், இதுவுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரஷ் ஃப்ரூட் இப்போ தான் ரீசெண்டாக வேணால பார்த்தோம், காஞ்சூர் யூஸ் பண்ணியிருந்தார். பேட்டோ நோமி பட்டர் ஃப்ரூட் வந்து சார்லட் ஆப்ராவோடது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, விச் இஸ் இன்கரெக்ட். நீங்கள் ஓல் கேக் பார்த்துட்டிங்கன்னா சார்லட் ஆப்ராவோட ஃப்ரூட் என்னன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் க்ரீம் ஃப்ரூட். ஓகேவா? பட்டர் ஃப்ரூட்டுமே நம்மளுக்கு ஓல் கேக்கில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அது வந்து சார்லட் கல்லட்டோடது, அவங்களோட பொண்ணு பிக்மாமோட பொண்ணோடது. இது வந்து சார்லட் ஆப்ராவோடது வந்து க்ரீம் ஃப்ரூட். ஸோ திஸ் இஸ் இன்கரெக்ட், அதனால் நான் இதை சூஸ் பண்ணுறேன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஷேப்டு ஸ்காரு, கிரியேச்சரு, ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் சாண்டல்ஸு, இதெல்லாம் வந்து எந்த கேரக்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் திஸ் இஸ் ஜிம்பே. ஏன்னா என்னெல்லாம் சாண்டல்ஸ் போடலாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ ஜிம்பே தான் நினைக்கிறேன் நான். ஸோ இட் ஹேஸ் டு பி ஜிம்பே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஒயிட் பியர்ட் க்ரூ வந்து 15 டிவிஷன் வச்சுட்டு இருந்தது. அதில் வந்துட்டு எல்லாருக்கும் ஓன் கமாண்டர் இருந்தாங்க. அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒயிட் பியர்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒயிட் பியர்ட் க்ரூவில் வந்துட்டு மொத்தம் 16 டிவிஷன்ஸ் இருந்தது. ஓகேவா? செகண்ட் டிவிஷன் வந்துட்டு நம்ம ஏஸு, டேச் வந்துட்டு 4th டிவிஷனு, அவரை தான் வந்துட்டு பிளாக் பியர்ட் கொண்டுடுவார். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. 16th தான் வந்து யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா இசோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் 16 கமாண்டர்ஸ்னு சொல்கிறேன். வேணும் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் 16th டிவிஷன் கமாண்டர் வந்துட்டு இசோ அப்படிங்கிறனால 15 டிவிஷன்ஸ் வந்து இது வந்து ஃபால்ஸாக தான் இருக்கணும். ஆனால் ஃபால்ஸ் சூஸ் பண்ணுறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபார்மர் நேவி அட்மைரல் செங்கோக்கு ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், அவர்கிட்ட வந்து ஆல் 3 டைப்ஸ் ஆஃப் ஹாக்கியுமே இருக்குது. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்ஸ் இன் ஒன் பீஸ், அதனால் இது ட்ரூ. வாட் ஸ்டைல் ஆஃப் ஸ்விம்மிங் டஸ் யோகோசோனா யூஸ்? யோகோசோனா வந்து அவர் வந்து ஸ்விம் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு ஹைலைட்டாக வந்துட்டு காட்டுவாங்க. அவர் எந்த டைப் ஆஃப் ஸ்விம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, திஸ் இஸ் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. இது பிரெஸ்ட் ஸ்ட்ரோக். யோகோசோனா வந்துட்டு மேலு, அதனால் பிரெஸ்ட் ஸ்ட்ரோக் வந்துட்டு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி வந்துட்டு டாகி பேடல், யார் இந்த ஆன்சர்ஸ்லாம் கொடுத்தாங்களோ யூஸ் திங்கிங் சம்திங் எல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டு ஸ்ட்ரோக்கு, ஃப்ரண்ட்டு க்ராலு 2 வந்துட்டு இருக்குது. இது 2ஆக தான் இருக்கணும். நான் வந்து ஸ்ட்ரோக்குங்கிறது வந்து ஸ்விம்மிங் அப்போது சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுக்குறேன்.
How many 7 warlords of the seas have been there, including characters who no longer have the title அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பேர்லாம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நம்ம வந்து வரிசையாக வந்துட்டு போவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மீஹாக் இருந்தாப்புல, அவரை தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜின்பே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆர்லாங் பார்க் அப்போ. அதுக்கப்புறமா விசா க்ரோக்கடைல். அதுக்கப்புறம் ஜாயா ஆர்க்கப்போ வி காட் இன்ட்ரடியூஸ்டு டு டொஃப்ளாமிங்கோ அண்ட் பார்த்தலோமியோ கூமா. ஓகேவா, 5 ஆச்சா. அதுக்கப்புறம் 6ஆவதாக வந்துட்டு நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது வந்துட்டு மோரியா. 7ஆவதாக இருந்தது வந்துட்டு நம்மளுக்கு போவா ஹேங்காக். ஸோ இவங்க தான் நம்ம சீரீஸில் பார்த்த 7 வார்லார்ட்ஸ் ஆஃப் த சீ ஸ்டார்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவங்க. பட் கூமா வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஹனஃபுடா அப்படின்ற ஒரு வார்லார்டை தான் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து ஏசு தோக்கடிச்சிருப்பார். ஏசு வந்துட்டு வார்லார்டாக ஜாயின் பண்ண சொல்லி கேட்டாங்க. பட் அவர் அதுக்கு ஒத்துக்கல. அதனால் கூமா வந்துட்டு ஹனஃபுடாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தாப்புல. அதுக்கப்புறம் கிரேட் வார், த மெரின்ஃபோர்ட் வார் நடந்துச்சு. அதில் வந்துட்டு ஒரு 3 பேரோட டைட்டில் வந்துட்டு போயிடுச்சு. ஓகேவா, ஹனஃபுடாவோட 8 ஆச்சு. 3 பேர் போயிட்டாங்க. 3 பேர் அதை ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ 8 + 3 வந்துட்டு 11. ரீசெண்டாக வந்து வீவலுமே வந்துட்டு சேர்ந்தார். ஸோ இட் ஹேஸ் டு பி 12ன்னு நினைக்கிறேன். மீஹாக்கு, ஜிம்பே, க்ரோக்கடைலு, டொஃப்ளாமிங்கோ, கூமா, கெக்கோமோரியா, போவா ஹேங்காக்கு, ஹனஃபுடா, பக்கி, லா, பிளாக் பியர்ட், எட்வர்ட் வீவல். ஸோ அதனால் 12 பேர் நினைக்கிறேன். 11. அடுத்த கொஸ்டின் வந்து கர்ஸ்டு பிளேடு வர்த் ஓவர் 1 மில்லியன் பெல்லி அண்டு வெப்பன் ஷாப் வந்து லாக்டவுனில் இருந்தது. லாக்டவுனில் வந்து நம்ம 2 ஸ்வாட் எடுத்தோம். ஒன்று வந்து யுபஷிரின்னு வந்து சாண்டாய் கிட்டேட்ஸு. சாண்டாய் கிட்டேட்ஸு தான் 1 மில்லியன் பெல்லி. யுபஷிரிக்கு வந்து காசு எதுவுமே சொல்லலை. ஸோ இட் ஹேஸ் டு பி சாண்டாய் கிட்டேட்ஸ். Each of the characters below is not one of the 11 individuals in the first generation. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்போ இருந்தார், லா இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோரோவுமே இருந்தாப்புல. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் கேவலினிஷ் இருந்தது கிடையாது. ஸோ இட் ஹேஸ் டு பி கேவலினிஷ். இந்த ரூமில் எந்த ஃபீச்சர் வந்து கோயிங் மேலே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ட்ரீ கார்டன் இருந்தது மேரியில். அதுக்கப்புறம் லூக்கியோட ஃபேவரட் சீட்டு, அந்த ஷீப்போட ஹெட்டு. அதுக்கப்புறம் வந்து மீட்டிங் ரூம் அண்ட் ஹெல்ம், அந்த இடத்துல அந்த ஷிப்பு ஃபிகர் வச்சு அந்த ஹெல்முமே வந்துட்டு இருந்தது. ரீடிங் ரூம் தான் இருந்தது கிடையாது. வி ஹாவ் அ லைப்ரரி ரேக் தோ. அந்த இடத்துல வந்து ஒரு லைப்ரரி ரேக் இருந்தது மெயிலில். பட் அது வந்து ரீடிங் ரூம் கிடையாது. அதனால் ரீடிங் ரூம் போதும். வாட் ஈவன் மேட் பக்கி மேக் த எக்ஸ்ப்ரெஷன் பிலோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்கேப்டு. ஐ திங்க் தே ஆர் ரெஃபரிங் டு இம்பல் டவுன்னு நினைக்கிறேன். இம்பல் டவுன் அப்போ ஹி வாஸ் வியரிங் தட் வாட் டு சே இம்பல் டவுனான அந்த ப்ரிசன் ட்ரெஸ்ஸில் இருப்பார். ஸோ இட்ஸ் நாட் இந்த ட்ரெஸ் கிடையாது. இ கேப்சர்ட் ஆரஞ்ச் டவுன். ஆரஞ்ச் டவுன் அப்போ அவரோட டிசைன் இந்த மாதிரி அனிமேல் இருந்தது கிடையாது. அனிமேஷனை பார்க்கும்போது இட்ஸ் நாட் தட். இ பிகேம் ஒன் ஆஃப் த 7 வார்லார்ட்ஸ் ஆஃப் த சீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பக்கி டெலிவரி அப்போ வந்துட்டு நீ ஆட் தட் ஜீனியஸ் ஜஸ்ட் அந்த டிசைன் இருந்தது. 7 வார்லார்ட்ஸ் ஆஃப் த சீ அப்போ தான் இது இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரேஜு வின்ஸ்மோக் இஸ் சாஞ்சி வின்ஸ்மோக் யங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, அவங்க வந்து அக்கா, அதனால் இட்ஸ் ஃபால்ஸ். ஃப்ளேம் ஃப்ரூட்டுக்கும் ட்ரெமட்டாமோ ஃப்ரூட்டுக்கும் மோர் தென் 1 யூஸர் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. யா, ட்ரூ. Which of the characters below is not a captain of the Straw Hat Grand Fleet? ஓகே, ஹைருதீன் வந்துட்டு ஒரு கேப்டனு, கேவண்டிஷ் ஒரு கேப்டனு, காம்பியாங்கிறவன் ஓகே அவன் பாட்டோ கிளப்பில் தான் இருப்பான். ஓகேவா, காம்பியா வந்துட்டு பாட்டோ கிளப்போட ஒரு மெம்பர். இஸ் நாட் அ கேப்டன். ஸோ அதனால் திஸ் கை. ஹவு ஓல்டு வேர் ஷாங்க்ஸ் அண்ட் பக்கி? 9 years old. விச் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கேப்டன் அசோசியேட்டட் வித் திஸ் பைரட் ஃப்ளாக்? இந்த பைரட் ஃப்ளாக் யாருதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திஸ் அல்விடா சார். அல்விடாவை வந்துட்டு அயன் மேசன் தான் சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் கிடையாது. அவர்கிட்ட டெவில் ஃப்ரூட் எபிலிட்டி இருந்தது. ஷீ இஸ் அன் எனிமி ஆஃப் பக்கின்னு சொல்கிறாங்க. நோ, ஷீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பக்கி. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனாக தான் இருக்கணும். விச் ஆஃப் த கேரக்டர்ஸ் பிலோ கேனாட் யூஸ் கான்குரர் சாக்கி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போவா கேன் யூஸ் இட், யமோட்டோ கேன் யூஸ் இட், யூஸ்டஸ் கிட் கேன் யூஸ் இட். வி நெவர் சீன் ஹிம் யூஸ் இட். வி ஹவ் சீன் ஹிம், பட் அந்த அளவு பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. நீக்கோ ராப்னா ஆப்வியஸ்லி. விச் ஆஃப் த கேரக்டர்ஸ் பிலோ இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் த ரெவல்யூஷனரி ஆர்மி? சுரு, அது நமக்கு தெரிஞ்சது தான். அவங்க வந்து மெரீனு. விச் ஆஃப் த கேரக்டர்ஸ் பிலோ இஸ் நாட் அ மாஸ்டர் ஆஃப் ஒன் ஆஃப் த
12 சுப்ரீம் கிரேட் ஸ்வாட்ஸ். நான் ஸ்வாட்ஸை பற்றி ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் கைஸ், நீங்கள் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். கோல்டி ராஜர் கிட்ட வந்து ஏஸ் இருந்தது, அதுவுமே ஒரு சுப்ரீம் கிரேட் ஸ்வாட் தான். எட்வர்ட் நியூ கேட் கிட்ட வந்து முராக்குமோகிரி இருந்தது, அதுவுமே ஒரு சுப்ரீம் கிரேட் ஸ்வாட் தான். டிராகுல் மீஹாப் கிட்ட வந்து யோரு இருந்தது. ரோனோசோவா நமக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் பாம்ஃபயர் மாதிரி பேசுகிறேன். ரோனோசோவை கிளிக் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. வேர் டிட் சில்வர் ஸ்ட்ரேலி லிவ் ஆஃப்டர் ராஜர் பைரட்ஸ் டிஸ்பேண்டட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜர் பைரட் டிஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கே இருந்தார்? சபோடியில் இருந்தார். விச் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன், இதை வந்து பார்த்தோன்னே வர கொஸ்டின் நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். யாரை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, வி ஷுட் நாட் நேம் ஹிம், மிஸ்டர் ஜீரோவை பற்றி கேட்குறாங்க. அவர் வந்து சமிட் வாரப்போ இருந்தாரானா இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு he was once imprisoned at freezing hell. ஓகே, எனக்கு இம்பல் டவுனோட அந்த லேயர்ஸ் வந்து மறந்துருச்சு. அவர் வந்து வார்லாடாக இருந்தார், ராஜர் எக்ஸிக்யூஷன் வந்து விட்னஸ் பண்ணார். ஸோ இது வந்து தப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, தட் இஸ் இன்கரெக்ட். தெர் ஆர் 4 ஆர்டர்ஸ் ஆஃப் கேரக்டர் பவுண்டீஸ் ஃப்ரம் த ஹையஸ்ட் டு த லோவஸ்ட் பிலோ. விச் ஆர்டர் இஸ் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எந்த ஆர்டர் வந்து கரெக்ட்? சார்லட் லின்லின் வந்து கைடை விட அதிக பவுண்ட் வச்சுருந்தாங்களான்னா கிடையாது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் கிடையாது. ஸோ இட் ஹாஸ் டு பி தீஸ் 2. லின்லின் தான் வந்து ஓகே. மார்ஷல் டீச் வந்து இவங்கள விட அதிகமான பவுண்ட் வச்சுருக்காங்க. ரீசெண்டாக தான் வந்து இதுவானால இவன் போனாங்க. திஸ் ஹாஸ் டு பி திஸ் ஆப்ஷன். விச் ஆஃப் த டெவில் ஃப்ரூட்ஸ் பிலோ இஸ் நாட் இன் த ஒரிஜினல் மாங்கா. ஒரிஜினல் மாங்காவில் இல்லாத ஃப்ரூட் எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பம் ஃப்ரூட். பம் ஃப்ரூட்டா? ஓகே. பெலோ பேட்டி வச்சுட்டு இருந்தது அது பம் ஃப்ரூட். அவங்க வந்து போராட்டத்துக்கு மக்களை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க, ஷி வில் பம்ப் தெம். ஸோ அதனால் பம் ஃப்ரூட்டு பெலோ பேட்டி வச்சுட்டு இருந்தது. மஞ்ச் ஃப்ரூட் வந்து வேப்பல் வச்சுட்டு இருந்தது. நான் ரீசெண்டாக தான் படித்தேன். ஃபுக்கு நோமி வந்துட்டு கினேமானோடது, நல்லா ஞாபகம் இருக்குது, வேணாம் போய் சொல்லி பாப்பில். இசோ நோமி வந்துட்டு விஸ்பர் ரொசாண்டியோடது விஸ்பர் ஃப்ரூட் இல்லையா? இது 3 ஷுவரு. விஸ்பர் ஃப்ரூட் வந்து எனக்கு ரொசாண்டியோட ஃப்ரூட் விஸ்பர்லாம் ஞாபகம். வேறு எதுவா? அப்போ சரி, இது 3 எனக்கு ஷுவராக தெரியும். இது தெரியாது அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே. விச் ஆஃப் த கேரக்டர்ஸ் பிலோ டஸ் நாட் ஷோ அப் இந்த அரபாஸ்டா கிங்டம் சொல்லி கேட்குறாங்க. இகராம் இருப்பாப்பில், பொம்மனோஸ்கி இருக்க மாட்டாப்பில், வேற ஏதாவது இருந்தாப்பில். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே. விச் லெவல் ஆஃப் இம்பல் டவுன் அண்டர் வாட்டர் ப்ரிசன். ஓகே, இப்போ தானேப்பா சொன்னேன், எனக்கு அது ஞாபகம் இல்லைன்ட்டு. கிரிம்சன் ஹெல். ஓகே, எனக்கு இம்பல் டவுன் வந்து வேகாக தான் வயசு ஞாபகம் இருக்குது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எடுத்தவங்க என்ன வரும்? இல்லை, எடுத்தோடனே கிரிம்சன் அந்த ஸ்பைக்ஸ், ரெட் ஸ்பைக்ஸ் இருக்கிற ஏரியா தானே சொல்கிறாங்க கிரிம்சன் ஹெல்ன்ட்டு. எடுத்தோம்னா அதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இட்ஸ் நாட் level 2, பட் ஐ எம் நாட் ஷுவர் இதை பற்றி. 5.5 நியூ காமான் எனக்கு இது ஞாபகம் இருக்குது. ஃப்ரீசிங் ஹெல் 6th லெவல்லேருந்து தான் வந்துட்டு ஏஸு, ஜிம்பே, அப்புறம் பிளாக் பியர்ட் பைரட்ஸ் அவங்களாம் வந்துட்டு அங்கேருந்து தான் வந்தாங்க. ஸோ level 5 வந்து ஃப்ரீசிங் ஹெல்லாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இது வரும், அது பேர் என்ன, எப்போ பாரு எரிஞ்சுக்கிட்டே இருப்பேன் அந்த இது வரும். level 2 வந்து ஷுவராக தெரியலையே. ஐ நீட் டு ரீட் இம்பல் டவுன் அகெயின். இது ரெண்டும் இல்லைங்க, எனக்கு ஷுவராக தெரியும். ஸ்டார்வேஷன் ஹெல் பற்றியும் கிரிம்சன் ஹெல் பற்றியும் எனக்கு சரியாக தெரியல. கிரிம்சன் ஹெல் வந்து ஸ்டார்டிங்லேயே வரும், எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் அது level 2வா அவுதே லெவல் 8ங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, நான் இதை கொடுக்குறேன். கிரிம்சன் ஹெல் இல்லை.
ஸ்டார்வேஷன் ஹெல்லுன்னு ஒன்று இருந்ததா? ஸ்டார்வேஷன் ஹெல்லுன்ட்டு ஸ்டார்வேஷன் ஹெல் இருந்தது ஸ்டார்வேஷன் ஹெல் இருந்தது. அது எந்த லெவலுன்னு ஞாபகம் இல்லை. ஆஹா, இது ரெண்டுமே எனக்கு வேகாக தாங்க ஞாபகம் இருக்குது. கிரிம்சன் ஹில் ஸ்டார்டிங்கே வந்துடும். ஓகே, ஸ்டார்வேஷன் ஹெல் எந்த டைமில் வரும் எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, ஐ வில் கோ வித் ஸ்டார்வேஷன் ஹெல். ஓகே, விச் கேரக்டர் சிலோவேட் இஸ் இன் த பிக்சர்? ஓகேவா, டே எனக்கு பிக்சர் போட்டு கொடுத்தாலே ஞாபகம் இருக்காதுடா. என்னது அது பாருங்களேன், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? வாட் இஸ் திஸ்? ஓகே, இது வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்குது. ஓகே, இனோராஷி வந்துட்டு ஸ்வாடை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆப்வியஸ்லி அவர் வந்து வேனை கூட கனெக்டாக இருக்காரு, ஸ்வாடை தான் யூஸ் பண்ணுவார். ஷிமோசுகி ரீமா ஸ்வாட் யூஸர், ரெண்டு பேருமே ஸ்வாட் யூஸர், ஸ்பியர் கிடையாது. ஓகே, பிளமெங்கோ அண்ட் ஸ்பீட் ஜீரோ, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒயிட் பியர்ட் கமாண்டர்ஸ். ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இல்லையே. ஓகே, ஐ வில் கோ வித் பிளமெங்கோ. தப்பு. 84, very bad days. Should I even upload this? Getting 84 is almost equal to getting failed, guys. ஸோ லைக் சேலஞ்சில் முன்னாடி சொன்ன மாதிரி மிசரபுளாக பர்ஃபார்ம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து ஐம் கோன் ரீரீட் ஒன் பீஸ், எஸ்பெஷலி இம்பல் டவுன் நினைக்கிறேன், எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை. இம்பல் டவுன் அந்த ஸ்ட்ரெச் ஒரு வாட்டி படிக்கணும். இம்பல் டவுன், மெரின் ஃபுட் அந்த ஸ்ட்ரெச் ஒரு வாட்டி படிக்கணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் அனிமே கிளப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பிலீவ் இட்.